வாங்க ஆரம்பிச்சாங்க. பழைய விலைக்கு ஆரம்பிச்சுன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நடிகர்களுக்கு கொடுத்த சம்பளத்தை 5 மடங்கு, 6 மடங்கு, 7 மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க எல்லா தயாரிப்பாளர்களும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 8 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகருக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்கறது. 50 கோடி ரூபாய் வாங்கிட்டு நடிகருக்கு 150 கோடி, 200 கோடின்னு கொடுக்கறது. இப்படி சம்பளங்கள் அதிகப்படுத்த ஆரம்பிச்சு இவங்க என்னன்னா கண்ணா பின்னான்னு ஓடிடி விக்குது, ஓடிடி விக்குது. உதாரணத்துக்கு தனுஷனுடைய ஜகமே தந்திரம்னு ஒரு படம் வந்தது. அந்த கொரோனா டைம்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து அது வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. 54 கோடி என்னமோ அந்த படத்துக்கு விலை கொடுத்தாங்க அவங்க அந்த டைம்ல. அதே டைம்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வந்து இன்னொரு படம். அந்த படத்துக்கு 10 கோடி கொடுத்து வாங்கினாங்க. ஆனா வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 10 கோடி கொடுத்து வாங்கின படத்தை காட்டலாம் 50 கோடி கொடுத்து வாங்கினதை விட 10 கோடி படம் தான் அதிகமாக வியூவர்ஸ் இருந்தது. ஏன்னா தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் மவுத் டாக் வந்ததுக்கப்புறம் இது அப்புறம் அவங்களுடைய கொள்கை எப்படின்னு சொல்லிட்டுனா முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு 50-60 வருஷம் சொல்லுவாங்க. டீயை வந்து இலவசமாக கொடுப்பாங்களாம் வில் தொழிலாளிகளுக்கெல்லாம். டீ இலவசமாக கொடுத்து போட்டு அது அவனுடைய சுவை தெரிஞ்சதுக்கப்புறம் அது காலனா அரையனா ₹1 வச்சு அது விற்பாங்களாம். அந்த மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஓடிடியில் வந்து படங்கள் உடனே வந்துடும், புது படம் வருது அப்படின்னு சொல்லி சந்தாதாரர்கள் எல்லாம் இவங்க சேர்த்திட்டு சந்தாதாரர்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஓடிடியில் என்ன பண்ணாங்க, படம் வாங்காமல் நிறுத்திட்டாங்க டக்குன்னு இந்த வருஷம். ஒரே டைம்ல அவங்க எல்லாம் யூனியன் ஆகி எந்த படம் வாங்குறது கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கண்டபடி வச்சு கொடுத்துட்டாங்க. டெக்னீஷியன் எல்லா பக்கம் சம்பளம் ஜாஸ்தி. இப்போ என்ன ஆகுது, ஓடிடி வியாபாரம் கிடையாது. ஓடிடி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் சினிமா விற்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது ஒரு சைடு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி. காரணம் சேட்டலைட்டில் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா 2.5 மணி நேரத்து படத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளம்பரம் போட்டு அந்த டைமில் தான் பார்க்க முடியும். ஆனால் ஓடிடியில் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம், விளம்பரமே கிடையாது. ஸோ சேட்டலைட்டில் நம்ம படம் பார்க்குற குறைஞ்சி வச்சு சேட்டலைட்டோட படுபாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஏற்கனவே 5 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு படத்தை 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது கூட அவங்க இல்லை சேட்டலைட்டுக்காரர். ஸோ வியாபாரத்தினுடைய எல்லா இடமும் முடங்கி போச்சு. ஓடிடிக்காரர் வாங்குறது கிடையாது, சேட்டலைட் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் அந்த பழைய பட்ஜெட் வச்சு செலவு பண்ணி போட்டு இப்போ இந்த ஒரு வருஷமா அண்டர் ப்ரொடக்ஷன் அத்தனை படங்களும் இப்போ பெண்டிங் நிற்குது. படம் காப்பி எடுத்து வச்சாச்சு. இந்த முன்னணி நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 10 பேர், இவங்க படங்களுக்கு தான் ஓடிடி வியாபாரம் நடக்குது, இவங்க படங்களுக்கு தான் வியாபாரம் நடக்குது, வெளியில் பரவண்டா பேசி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி எல்லாருமே இந்த 40 கோடி, 50 கோடி, 25 கோடி, 100 கோடி, 150 கோடி வாங்கினவங்க ஒருத்தருக்கு கூட ஷூட்டிங் கிடையாது. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லா தயாரிப்பாளையும் காலி பண்ணிட்டாங்க. இருந்த தயாரிப்பில் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ லைக்கான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி 1000 கோடி ரூபாயோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு டோட்டலாக அந்த கம்பெனியில் வந்து இருந்துட்டு படமே எடுக்காமல் கம்பெனி வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா மிகப்பெரிய லாஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி வந்தவங்களையும் சேர்த்து இவங்க காலி பண்ணிட்டாங்க. இந்த பெரிய நடிகர்கள் தான் பண்ண வேலை. இவங்களுடைய பெரிய நடிகர்கள் எப்படின்னு சொல்லிட்டுனா பொன்முட்டை விடுறாங்க ஆத்து, அந்த வாத்தை அறுக்கிற மாதிரி அறுத்துட்டாங்க எல்லாம் இந்த 2-3 வருஷத்துல. சும்மா சௌரியத்துக்கு சம்பளம் கேட்க வேண்டியது. அவங்கள அது கொடுத்தாங்க. கொடுத்து என்னாச்சு, அந்த வியாபாரம் நின்ன உடனே அவங்களால யார் ரிலீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு தெரியும், போன வாரம் அந்த ஜூனியர் பாலையா அவருடைய படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நின்று போச்சு. தெலுங்கு, தமிழ் எல்லா மொழியிலும் வர வேண்டிய படம் இந்த வெள்ளிக்கெல்லாம் வேற படமே கிடையாது. அந்த ஒரே படம் தான் தியேட்டர்களுக்கு. அந்த படம் திடீர்னு நைட் இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் அவரே வந்து இறங்கி ஹீரோவை இறங்கி வேலை செஞ்சு பார்த்தார். ஒன்றும் நடக்கல. காரணம் என்ன, 30 கோடி ரூபா ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பணம் செலுத்தணும், தயாரிப்பாளர்கள் செலுத்த முடியல. அதனால படம் ரிலீஸ் நின்று போச்சு. ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னமும் அந்த படத்துக்கு எந்த படமா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படமா இருக்கட்டும், ரிலீஸ் நின்று மறுபடியும் வந்து போட்டுட்டா ஒரு சின்ன ஜர்க் இருக்கு அந்த படத்தில். சரியான தேதியில் ரிலீஸ் ஆனதான் அதனுடைய பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்குது. தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது இன்னைக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே கட்டணம் குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கேயே வந்து தியேட்டர்கள் எந்த தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்களாக மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அத்தனை காரணங்களும் இந்த பெரிய நடிகர்களும் டெக்னீஷியன்கள் தான். நீங்கள் வந்து தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னு நினைங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா இந்த மோசமாக போயிருக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறேன்னு போட்டிங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த 5 வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் மாதிரி காது கொடுத்தே கேட்கல. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு ஒத்து வர்றாங்க. இந்த ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை ஒரு 4 பேர் அவங்க இந்த பெரிய நடிகர் வச்சு எடுத்துகிட்டு இல்லை எங்களுக்கு ஓடிடி விலை கிடைக்குது, அதனால நாங்கள் 4 வாரத்துக்கு கம்மியாக 4 வாரத்தில் போடுவோம்னு சொல்லியிருக்கான்ட்டு இப்போ அந்த 4 பேருமே படத்தை எடுத்து வச்சுட்டான் இருக்கிறாங்க. அவங்க படமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது, அவங்க படமே ரிலீஸ் பண்ண முடியல. இதுதான் நிதர்சனம். இதை தான் நாங்கள் 2 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு இருக்கிறோம். ஓடிடிக்கு ஒரு சின்ன டைம் கேப் கொடுத்து பண்ணுங்க, சம்பளங்களை குறைங்க, சம்பளங்கள் இந்த சம்பளம்லாம் கட்ட முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட், தயாரிப்பாளர்களை வந்து சொல்லுவாங்களே இதில் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டியது.
ஒரு படம் ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க. 1 கோடியோ 2 கோடியோ சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் யாருக்கு ஏன்னு சொல்ல மார்க்கெட்டுக்கு வாங்குறேங்கிறீங்க. தாராளமாக வாங்குங்க, வேணாம்னு சொல்றது. ஆனால் அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு நாளைக்கு பேட்டா 25,000 30,000 ரூபா. பேட்டா மட்டும். அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் கொடுக்குற சம்பளம் தனி, பேட்டா 30,000 நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பவுன்சர், ஒரு ஹீரோ வந்தாருன்னா அந்த ஹீரோனுடைய 5 பவுன்சர் 6 பவுன்சர். எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து குண்டு கருப்பையா, குண்டுமணி எல்லாரும் பாதுகாவலராக வருவாங்க. சம்பளம் எம்ஜிஆர் தான் கொடுத்துட்டு இருந்தார். படத்தில் நடிப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் சம்பளம் வாங்குவாங்க. இன்னைக்கு இவங்க அப்படி இல்லை. 6 பவுன்சர் ஹீரோ கூட வருவாங்க. 6 பவுன்சருக்கு தயாரிப்பாளர் சம்பளம் பேட்டா கொடுக்கணும். நீங்க சம்பளம் வாங்குறது 10 கோடி 15 கோடி 20 கோடி சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் இதுக்கு அந்த பேட்டா அவர் தலையில் கட்டுறீங்க. பெட்ரோல் அலவன்ஸ், வீட்டிலேருந்து இவங்க சொந்தக்காரில் வந்தாங்கன்னு அன்னைக்கெல்லாம் என்னன்னா கம்பெனிலேருந்து காரணம் அனுப்புவாங்க. கம்பெனிலேருந்து காரணம் அனுப்புவாங்க, கம்பெனி காரில் ஏறி வருவாங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் அந்த பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க. நல்லா தாராளமாக உங்கள் சொந்தக்காரில் வாங்க. ஆனால் சொந்தக்காரில் வந்து நீங்கள் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பெட்ரோல் வாங்குறீங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தயாரிப்பாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர்களே இல்லை. தயாரிப்பாளர் விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்லா இருந்த எல்லா கம்பெனியும் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். இனியாவது மாறுங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டுனா, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் போட்டுருக்கு தியேட்டர் ஒன்று சார்பில். தயாரிப்பாளர் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு காலையில் நிறைய தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பேர் சொல்ல வேண்டிய முன்னணி தயாரிப்பாளர் கூப்பிட்டாங்க. சார் எங்களால் பேச முடியல, ஏன்னா நாங்கள் மறுபடியும் நடிகர்கிட்ட கால் ஷீட் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஹீரோயின் நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நமக்கு வந்து படம் எடுக்கிறங்கிற ஆசையே கிடையாது. நான் படம் எடுக்க போகிறது என்ன காரணம்னா, நமக்கு நல்லா தெரியும் 40 வருஷத்துக்கு நான் சினிமாவுக்கு வந்துட்டு போய் இந்த காலத்தில் இருந்த சினிமா வேறு, இன்னைக்கு இருக்கிற சினிமா வேறு. இப்போ ஏவிஎம் சரவணன் சார் படம் இல்லாமல் ஏவிஎம் படம் எடுக்காம இருந்தாங்க. கோடிக்கணக்கில் அவங்க கடவுள் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி படம் எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நிச்சயமாக நஷ்டம் தெரியுது. எதுக்கு அவங்க படம் எடுக்கிறாங்க? ஆர்பி சௌத்ரி தமிழ் 99 படம் எடுத்திருக்காரு. இப்போ 99வது விஷுவல் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் கூட அவருடைய பேனரில் வருத வழியா அந்த படத்தினுடைய பார்ட்னருக்கு வேற ஆகுது. அப்படி தான் எடுக்கிறார் வழியா. சொந்த படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே விரும்புறதில்லை, நல்ல கம்பெனிக்காரங்களாம். ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த செலவினங்கள் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் நடிகர்கள் சம்பளங்கள், டெக்னீஷியனுடைய சம்பளங்கள், மொத்தத்தில் தமிழ் சினிமா மட்டுமில்லை தென்னிந்திய சினிமாவும் இன்னைக்கு வந்து அதில் பாதாளத்தில் இருக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. இதை சீர்திருத்தணும்னா எல்லாம் இனி சீர்திருத்திடுவாங்க. ஏன்னா இந்த வருஷமே இந்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குற யார் ரெடி இல்லை. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா பர்சன்டேஜுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் ரொம்ப வருஷமா, பர்சன்டேஜுக்கு வாங்க, விகிதாச்சாரத்தில் சம்பளம் வாங்கன்னு உடனே சொல்லிடுவாங்க. தியேட்டர் இருந்து எங்களுக்கு சரியாக கணக்கு வர்றதில்லை. இது அந்த காலத்துலேருந்து இது ஒரு பல்லவி பாடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் பூரா தியேட்டர் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சா. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தியேட்டர்களில் 70% தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் தான். அத்தனை மல்டிப்ளெக்ஸ்லையும் ஆன்லைன் டிக்கெட் தான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 30% தியேட்டர் தான் இன்றைக்கி வந்து சின்ன தியேட்டருக்கு. ஏன்னா எல்லா சின்ன தியேட்டரும் காலி பண்ணிட்டீங்க. 30% தியேட்டர் இருக்குது. அதனால் நீங்கள் கணக்கு கொடுக்கல, பணம் வரலாம் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதனால இது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் திரையரங்கு உரிமையாளர்கள் சார்பில் 2-3 மீட்டிங் வச்சுருக்கோம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பேசிட்டு, சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து, விநியோக சங்கத்திலிருந்து, திரையரங்கு சங்கத்தில் 3 பேர் உட்கார்ந்து தமிழ் சினிமா ஒரு சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய விருப்பம். உனக்கு யார் மற்றும் வணிகட்டுறது நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சார். நீங்கள் வந்து தியேட்டர் உரிமையாளர் சங்கத்திலிருந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் வாங்க சார் எல்லாரும் உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த வாரத்துக்குள்ள ஒரு 2-3 மீட்டிங் இருக்கும். திரையரங்கு உரிமையாளர்கள் முத்தரப்பும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு இருக்கோம். நடிகர்களுக்கான சம்பளம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சம்பளமே இல்லை, அப்புறம் தான் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பர்சன்டேஜ்ல வந்தாங்க. இனிமேல் லாபத்தில் பங்கு அந்த மாதிரி தான் வரும். இது வந்து யாரு தடுக்க முடியாத ஒரு மாற்றம். வெப் சீரிஸ் ஆகட்டும், சீரியல்ஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி வந்தப்போ டிவியில் வந்து நெடுந்தொடர்கள் வந்துட்டு இருந்தது. சித்தி மாதிரி நெடுந்தொடர்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. ராமாயணம் மாதிரி, ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி நிகழ்ச்சி, அது மாதிரி இப்போ வெப் சீரிஸ் எல்லாம். இதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இப்போ நிறைய படம் நீங்கள் டிவிக்கு தியேட்டருக்கு வராமல் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் அவங்க நின்ட்டாங்க ஓடிடியில். தியேட்டருக்கு போய் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு ஸ்டெபனாக நிற்கிறாங்க அவங்க. இல்லைன்னா தியேட்டரில் ஆகிற வசூல் அனுசரிச்சு, உதாரணத்துக்கு ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 80 கோடி ரூபா வசூல் பண்ணி வைங்க. அந்த 80 கோடிக்கு ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க, அந்த விலை கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த படம் 40 கோடி தான் வசூல் ஆச்சுன்னா அந்த பேசுகிற விலையில் பாதி தான் கொடுப்பாங்க. 20 கோடி தான் வசூல் ஆச்சுன்னா பேசுகிற விலையில் 25 ரூபா. ஸோ அவங்க பேசுகிற விலை கூட நிரந்தரம் கிடையாது. இனிமேல் விலை பேசுவோம்.
ஆனால் வசூல் அடைஞ்சிச்சு தான் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு நின்ட்டாங்க அவங்க. ஓடிடினால இப்போ வந்து தியேட்டருக்கு வீழ்ச்சிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய வீழ்ச்சி, சாதாரண வீழ்ச்சியெல்லாம் கிடையாது, பெரிய வீழ்ச்சி. திரையரங்களை வந்து கட்டுப்படுத்துறது, இது விஞ்ஞான வளர்ச்சி யாரும் கட்டுப்படுத்த முடியும்? ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியாது. நாம் என்ன பண்ணணும்னு போட்டிங்கன்னா, ஒரு நியாயமான சம்பளம் வாங்கிட்டு போ. ஒரு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னு போட்டிங்கன்னா, சின்ன சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் நல்லபடியாக ஓட்டு. நீங்களே பார்த்தீங்க போன வருஷம் ஒரு தலைவன் தலைவி, ஒரு லப்பர் பந்து, ஒரு குடும்பஸ்தன், இந்த மாதிரி நிறைய படத்து பேர் எனக்கு ஒரு 5-6 படம் சொல்ல முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள், 5 லட்சம் 5 கோடி 10 கோடி எடுத்த படங்கள். நீங்கள் இந்த 150 கோடி 200 கோடி படம் போன வருஷம் வந்த படங்கள் எல்லாமே 10 படத்தில் 9 கூட ஃபெயிலியர் லாஸ்ட் இயர். என்ன காரணம்? ஃபெயிலியருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் 250 கோடின்னு வைங்க, மொத்த வியாபாரமே அந்த தயாரிப்பாளருக்கு 150 கோடி தான் வருது. வியாபாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓடிடிக்காக தான் என்ன 50 கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கிட்டு இருந்த படத்தை இன்னைக்கு 15 கோடி கேட்கறான் ஓடிடியில். அவங்க எல்லாம் ஒரு யூனியன் ஆயிட்டாங்க. அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே ஒன்னாயிட்டாங்க. இப்ப பேசிக்கே வந்து திரைப்படத்துக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தான் மெயினான நம்பரும். ஆமா, அவங்க சீர்படுத்திட்டு ஆட்டோமேட்டிக் இது துறை சார்ந்து பாதிக்கக்கூடிய அத்தனையும் காப்பாற்றப்படும். ஆமா ஆமா, அதைத்தான் நாங்க என்னங்கிறோம்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தா தான் இந்த சினிமாவே நல்லா இருக்கும். இன்னைக்கு தயாரிப்பாளர் யாருமே நல்லா இல்லை. நீங்க வந்து நீங்களாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 20 வருஷம் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த 20 வருஷம் இந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு யார் படம் எடுத்துட்டு இருக்கா சொல்லுங்க? குறிப்பிட்ட மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான். இது எல்லாருமே காணாம போயிட்டாங்க. என்ன காரணம்? அபரிதமான செலவு, லாபமே கிடையாது, கை முதல் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து முடிவு பண்ணி ஓடிடிக்கெல்லாம் படம் கொடுக்க மாட்டா, இல்ல பெரிய விலைக்கு தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது முடிவு பண்றாங்க? நடக்காது. அவன் ஒரு பெரிய விலைக்கு தான் கொடுத்தாங்க போட்டுன்னா வாங்க மாட்டாங்க. அவங்க தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து சொன்னாலுமே அவங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சீரீஸ் இருக்கு, நான் பண்ணி போறேன்ட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த காரணங்களால பெரிய ஹீரோக்கள் படங்கள் கொஞ்ச நாள் எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஆமா, அதான் மெயின். பெரிய ஹீரோக்களுக்கு வந்து பண்ணணும்னாலுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணணுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூர்யாவுடைய பிளாக்கு ஓடிடி வாங்காம நின்றுட்டு இருக்கு. கார்த்தினுடைய சர்தார் 2 நின்று இருக்கு. இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கிற அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற படங்கள் எந்த படமும் ஓடிடி வியாபாரம் இல்லை. இப்போ விஷால் பண்ணிட்டு இருக்க மகுடம் நம்ம வியாபாரம் ஆகலை. அதான் இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் எடுத்துட்டு போனா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கமல் சார் ஒரு படமும் அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. அஜித் படம் ஒன்றுமே கிடையாது, ஷூட்டிங்கும் கிடையாது. சிவகார்த்தியன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது. சிவகார்த்தியன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல, சிம்பு கூட ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல. என்ன காரணம்? தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு. ஸோ ஆரம்பிச்சா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. அடுத்த வருஷம் இன்னும் மோசமா இருக்கும். இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்று இருந்தாங்கன்னா, அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. 50 கோடி வாங்கினவங்க சரி, அன்னைக்கு வியாபாரம் இருந்தது, 50 கோடி வாங்கினோம், இன்னைக்கு வியாபாரம் இல்லை, ஒரு மினிமமாக ஒரு 15 கோடியோ 20 கோடியோ கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. கொடுத்தா கொடுக்காட்டி போன்னு வீட்டில் இருக்க வேண்டியதவங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படம் இப்போ ஷூட்டிங் இல்லை. தமிழ் சினிமாக்கு மட்டுமா இல்ல மத்த மொழி? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் சினிமா தான். ஆனால் எல்லா மொழியிலும் இதுதான் நிலைமைங்கிறது நான் கேள்விப்பட்டேன். தனி திரையரங்குகள் தொடர்ந்து மூடப்பட்டுட்டே வருதா சார்? 23, 24, அது ஒன்றும் வேற வழியே இல்லை. தனி திரையரங்குகள் வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா, மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளுக்கு தான் இன்னைக்கு மக்கள் வந்து பழகிட்டாங்க. உதாரணத்துக்கு ட்ரெயின் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா, நீங்கள் இப்போ சதாப்தி பாருங்கள், சதாப்தியில் வந்து புக் பண்ணி பாருங்கள். சதாப்தியில் வந்து ஃபஸ்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான் ஃபுல் ஆகும், அப்புறம் தான் அடுத்த கிளாஸு. நீங்கள் கோவா எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா, நான் ஏசியில் யாருமே ஏற மாட்டாங்க, ரொம்ப மினிமமாக தான் ஏறுறாங்க. ஃபஸ்ட்டு ஏசி தான் ஃபுல் ஆகுது. மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்து போயிட்டு அது மாதிரி தான் சினிமா தியேட்டரும். மல்டிப்ளெக்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் சிங்கிள் தியேட்டருக்கு போகிறாங்கிறாங்க. அப்படி ஆகிப்போச்சு. 2026 சினிமா மார்க்கெட் இருக்கு, தியேட்டரோட பிசினஸ் தான் இருக்கு, மல்டிப்ளெக்ஸ் தான் எல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. மல்டிப்ளெக்ஸோட பிசினஸ் கரெக்டா இருக்கா? போதுமான அளவுக்கு வர்த்தகம் இல்லையா? மல்டிப்ளெக்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய சிரமத்தில் இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். கண்டென்ட் படம் வந்தால் தான் எல்லாமே. தயாரிப்பாளர்கள் படங்கள் வெளியிட்டா மட்டும்தான் மல்டிப்ளெக்ஸும் இன்னைக்கு ஓட்ட முடியும். இப்போ பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிவிஆர் அவங்களுடைய வருஷம் லாப நஷ்ட கணக்கு போட்டிருக்காங்க. தொடர்ந்து 4 வருஷமா பிவிஆர் குரூப், ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர் செயின் அவங்க தான். அவங்க இந்த 3 வருஷமா 200 கோடி 300 கோடி லாஸ் தான் கட்டியிருக்காங்க. இவங்க சொல்றாங்க பேசும்போது, அவங்க அப்படி விற்கிறாங்க, பாப்கார்ன் இந்த விலைக்கு விற்கிறாங்க, அது இந்த விலைக்கு விற்கிறாங்க, இது இந்த விலைக்கு விற்கிறாங்க. எந்த விலைக்கு விற்றுனா நஷ்டத்துல போயிட்டு இருக்காது. சுந்தர் சி விலகல்
சுந்தர்சி. ரஜினி அவங்க ரஜினி, சுந்தர் சி, கமல் ப்ரொடக்ஷன் ஆமா. இதுக்குதான் ஒரு காரணம். ரஜினி அதனுடைய காரணம் வந்து வெளிப்படையா யாருக்கு தெரியல, ஏன் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அது வெளிப்படைய தெரியல, தெரியாத பத்தி நான் ஒண்ணு கமெண்ட் அடிக்க விரும்பல. பெரிய நடிகர், பெரிய பட்ஜெட் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஏதாவது இது ரிலேட்டட் அது அப்படி இருக்கிறது சான்சஸ் இல்லை. சரியான காரணம் என் காதுக்கு வரல. நான் வந்து இப்போ யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்றது நான் விரும்பல. 2026 பொங்கல் பண்டிகைக்கான படங்கள் எப்படி இருக்கு? இப்போ வந்து 2026 பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் 1, பராசக்தி 1, 23ஆம் தேதி அன்னைக்கு கருப்பு, சூர்யாது, இந்த 3 படம் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரிக்கு வரும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு படமே தெரியல. ஏப்ரலுக்கு வேணா ரஜினியுடைய ஜெயிலர் 2 வரலாம் மேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் அந்த 1 தான், வேற எதுவும் கிடையாது. கமலஹாசன் படம் எதுவுமே அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. பார்த்தீங்களா, சிவகார்த்திகேயன் படம், பராசக்தி தான் முடிஞ்சது படம் இருக்கு. இனி ஷூட்டிங் போய் அடுத்த வருஷம் கடைசியில் தான் வரணும் அவருது. இந்த பக்கம் தனுஷ் படம் அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு படம் வரலாம். சிம்பு கூட எதுவுமே அண்டர் ப்ரொடக்ஷன்ல கிடையாது. சிம்பு 9ஆம் தேதி அரசன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் தான் பண்றாங்க, முடிக்கிறத போய் முடிப்பாங்க. ஆச்சா, அதனால ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது அந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும், பெரிய நடிகர்களுக்கு யாருக்கு படம் கிடையாது இந்த வருஷம். ஸோ அடுத்த வருஷம் 2026 தீபாவளி வரைக்கும், இந்த கேப்ல ஜனவரியிலிருந்து வரைக்கும் பெரிய நடிகர்கள் படங்கள் அநேகமாக இல்லை. அப்படியே வந்தாலும் ஒரு தனுஷ் படம் ஒரு படம், ஒரு ரஜினிகாந்த் படம் ஒன்று வரும், அவ்வளோதான் வரும். அந்த காலங்கள்ல பொங்கல் பண்டிகைன்னு எப்படி ஒரு 15 படங்கள்னால ரிலீஸ் ஆகும், இருக்கக்கூடிய தியேட்டர்ல எல்லாம் அப்போ இருக்கும். இப்போ நீங்க சொல்றது இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், தயாரிப்பாளருக்கு லாபம் கிடையாது. தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சுட்டாங்க. அதனால யாருமே படம் எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க சார். ஆனா முன்பு பாத்தீங்கன்னா சார், இந்த விஷால் சார், தனுஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களை வச்சு டைரக்ட் பண்ண, ப்ரொடியூஸ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்குங்க சார்? அவங்க பண்ற ஐடியால இருக்காங்க. இனி பண்ணிதான் ஆகணும். விஷால் தனுஷ் மட்டும் இல்லை, எல்லா நடிகரும் அவங்க சொந்த படம் பண்ணிக்க வேண்டியதான். அதுதான் நிலைமை. ஒன்னா சொந்த படம் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து ப்ரொடியூசர் படம் எடுக்க சொல்லி எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், படத்தினுடைய லாபத்துல பங்கு வாங்கிக்கிறேன்னு வரணும். அப்பதான் ஷூட்டிங் போவாங்க. நீங்க சொல்ற மாதிரி படத்தோட லாபத்துல பர்சன்டேஜ் படி பங்கு வாங்குற மாதிரி இருக்கு. அவங்களோட மார்க்கெட் காலத்துல அவங்களுக்கான வருமானம் எதிர்பார்த்தது இருக்காது. மார்க்கெட்டுங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்ண, வியாபாரத்தை வச்சு தான் மார்க்கெட் நிர்ணயம் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்புறம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் கொடுக்க முடியும். வியாபாரமே இல்லைங்கும் போது எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? வேற ஒன்று காரணம், ஓட்டிகிட்டே பெரிய வியாபாரம் வந்தது, பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. வியாபாரம் இல்லை, தன்னை போல சம்பளம் குறைத்து தான் வாங்கணும். இல்லை நீங்கள் சம்பளம் கம்மியாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜுக்கு வாங்க, பர்சன்டேஜில் போங்க. அதான் முதல்ல ஒரு பெரிய காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு தியேட்டர் இருந்து சரியாக கணக்கு வர்றது கிடையாது. இது ஒரு பெரிய பிளண்டராக சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா. நாங்களும் சகிச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க என்ன கணக்கு வர, என்ன கணக்கு எங்கே போய் கண்டுபிடிச்சாங்க இப்போ சொல்கிறாங்களே இவங்க. அதாவது எல்லா வியாபாரத்துலையும் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்க தான் செய்கிறான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. எந்த வியாபாரம் எடுத்துக்கங்க, ஒரு 1000 பேர் வியாபாரம் பண்ணாலும் எவனோ 10 பேருக்கு தப்பு இருக்கும். அது மாதிரி சினிமாவிலும் எங்கேயோ 10 இடத்துல தப்பு இருக்கலாம். நான் இல்லவே இல்லை, நாங்கள் 100% கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஒரு 10% தப்பு இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தா அந்த 10 தான் பிரதமர் காட்டுறீங்களோ ஒழிய, உங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம கட்டுப்படுத்தணும், நியாயமான செலவினங்கள் ஒன்று. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு வந்து சின்ன தியேட்டருங்க, சின்ன ஊர்களில், ஒரு குன்னத்தூரோ ஒரு மொடக்குறிச்சியோ, கோயம்புத்தூர் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன ஊர்களில் இப்போ சின்ன படங்கள் யாருமே போடவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் வசூலே கிடையாது, நாங்கள் போட முடியல, ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த கியூபுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குது, கியூபுக்கு 15,000 நாங்கள் கட்டுறோம், இங்கே தியேட்டர் 10,000 தான் வருது, நாங்கள் இதுக்கு அந்த ஊரில் படம் போடுறோங்கிறாங்க. நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் கியூப்லேயும் பேசிட்டு தான் இருக்கோம், இந்த வாரத்தில் பேச தான் போகிறோம். சின்ன ஊர்களுக்கு நீங்கள் வந்து அந்த கியூப் சார்ஜ் கேட்காதீங்க, அப்போ தான் அந்த ஊருக்கு தியேட்டரில் ஓட்ட முடியும். இல்லை ஒரு மினிமம் சார்ஜ் கேளுங்க, ஒரு 2000 1500 கேளுங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் எந்தெந்த வழியிலலாம் தியேட்டர்களை வந்து உயிர்ப்பிச்சு வச்சிருக்க முடியுமோ அதுக்குள்ள வழியெல்லாம் இப்போ நாங்கள் தேடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஒரு கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு சின்ன திரையரங்களுக்கு இந்த கடந்த 6 மாதமாக நிறையா சின்ன திரையரங்கள் ஷோ பிரேக்கு, இல்லைன்னா 2 வாரம் ஓட்ட மாட்டாங்க, 3ஆம் வாரம் 1 வாரம் மட்டும் ஓட்டுவாங்க, பெரிய அது நடந்துட்டு இருக்குது. அப்படி வேண்டான்னு இந்த கியூப் சார்ஜ் தான் உங்களுக்கு சிரமமாக இருக்குதா, அவங்ககிட்ட பேசியிருக்கோம். இந்த வாரம் அவங்ககிட்ட ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். அவங்க கூட உட்காந்து இந்த கியூப் சார்ஜை குறைக்கிறது என்னுடைய முதல் வேலை. பெரிய ஹீரோக்களுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? பெரிய ஹீரோக்களுக்கு சொல்கிறது, தயாரிப்பாளரை நல்லபடியாக வச்சுட்டு இருங்க. தயாரிப்பாளர் தான் வந்து சினிமாவுக்கு தூண், அவங்க தான் வந்து சினிமாவுடைய ஆணி பேர். அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண மாதிரியே மறுபடியும் வரக்கூடிய தயாரிப்பாளர் செய்யாதீங்க.
ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தயாரிப்பாளர்கள் ஒரு ஆர்பி சௌத்ரியோ ஒரு லட்சுமி மூவ் மேக்கர்ஸோ இல்லை இப்போ படம் எடுத்துட்டு இருக்கிற ட்ரீம் வாரியரோ அந்த பக்கம் பிரின்ஸ் பிக்சர்ஸோ ஒரு சத்யஜோதி ஃபிலிம்ஸோ ஒரு லலித் படம் எடுத்துட்டு இருக்காரு அவரோ இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட உங்களுக்கு 50 போய் உட்காந்து பேசி தயாரிப்பாளர் சதவீத அடிப்படையில் நீங்கள் படம் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை உங்களை பேர் பண்ண சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி அனாவசிய செலவுகளை குறைங்க. நான் சொல்ல ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ ஒரு நீங்கள் வந்து சம்பளம் வாங்குங்க. ஆனால் மற்ற செலவுகள்லாம் தயாரிப்பாளர் ஒன்றும் இல்லை. ஒரு கேரவன் வருது, நீங்கள் கேரவன் கொண்டு உங்கள் காரை கொண்டு நிறுத்திட்டு அலுவலுக்கு வந்துருக்கேன். முதல்ல வந்து ஹீரோவுக்கு மட்டும் கேரவன் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா 15 ஹீரோ லைனாக நிற்குது கேரவன். ஒரு கேரவன் என்ன வாடகை? ஒரு நாளைக்கு 5000 மினிமம் வைங்க. 15 கேரவன் நினைச்சுன்னா அதில் 1.5 லட்சம் செலவாது இல்லையா? ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் 100 நாள் இருந்தால் 1.5 கோடி அதுலேயே போயிடும். அப்போ எந்தெந்த விதத்துலாம் தயாரிப்பாளர் தலையில் வந்து பாரம் இருந்து பாருங்க. இந்த கேரவன்ல நான் என்னங்கிறேன், நீங்கள் சம்பளம் இப்போ நாம் இருக்கிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம், நம்ம 2 வீலர் தான் போகிறோம் இல்லையா? அங்கே போய் நம்ம வந்து என்ன வேணுமாலும் நம்ம சம்பளத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் சினிமாவில் மட்டும் அப்படி இல்லை. சம்பளம் தனியாக வாங்கிக்குவோம். எங்களுடைய எக்ஸ்ட்ரா செலவு, சாப்பாட்டு செலவில் இருந்து, டிரைவர் பேட்டாவில் இருந்து, பெட்ரோல் செலவில் இருந்து, ஹேர் ட்ரெஸ்ஸருடைய பேட்டா வரைக்கும், ஒரு பவுன்சர் பேட்டா வரைக்கும் எல்லாமே தயாரிப்பாளர் தலையில் கட்டுறீங்க. அதையெல்லாம் நிறுத்துங்க. சம்பளம் வாங்கிக்கங்க, படத்தில் நடிங்க, தயாரிப்பாளர் படம் எடுக்கட்டும். இந்த பேட்டா வகைகளை முன்னணி நடிகர்கள், முன்னணி டெக்னிக்கல் எல்லாமே அதெல்லாம் அது சம்பளம் தனியாக பேட்டா தனியாங்கிறது உலகத்தில் அதிசயமாக சினிமா தொழில் மட்டும்தான் இருக்குது. வேற எந்த தொழிலையும் கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு சினிமா தியேட்டர் நடத்துகிறேன், ஒரு பனியன் கம்பெனி நடத்துகிறாங்க, எத்தனையோ ஒரு மளிகை கடை நடத்துகிறாங்க. எங்கேயாவது சம்பளம் தனியாக பேட்டா தனியாக கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுப்பாங்க. பேட்டா எங்கே கொடுப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணாங்கன்னா பேட்டா கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை. 8 மணி நேரம் வேலைக்கே பேட்டா. இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும்தான் ஒரே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சோர்ஸ்லாம் மாறிச்சு. சோசியல் மீடியா, யூடியூப் அதுன்னு மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ வர படங்களும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்குற ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் படங்களும் நிறைய வருது. லோ பட்ஜெட் படம்லாம். இதெல்லாம் வந்து சினிமா வந்து அந்த ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் தானே அவங்க மறுபடியும் சினிமாவை நோக்கி வர முடியும். அதுக்கான படங்கள் வர மாட்டேங்குது. அதுதான் முதல் நீங்கள் சொல்கிறது மெயின் பாயிண்ட். அதுதான் எப்படின்னா, ஒரு சின்ன படம் எடுக்கிறவங்களோட அந்த படங்களுடைய கதை கருவில் வந்து கவனம் செலுத்தி படம் எடுக்கிறாங்க. இவங்க அப்படி இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதுறாங்க. நீங்கள் கதைக்கு தகுந்த நடிகர்கள் போட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ முதல்ல வந்து படம் எடுக்கும்போது ஒரு ஏவிஎம் செட்டியாரோ ஒரு நாய் ரெட்டியோ படம் எடுத்துன்னா எங்கள் வீட்டு பிள்ளை டைப் படத்துக்குன்னா எம்ஜிஆர் போடுவாங்க. பாகபிரணம் மாதிரி டைப் படத்துக்குன்னா சிவாஜி சார் போடுவாங்க. ஸோ கதைக்கு தகுந்த நடிகர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் இடத்துலேயே பாருங்க. அதாவது ஆக்டருக்கு படத்தினுடைய நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற இடத்துல கமலஹாசன் போடுவாங்க. சண்டை காட்சிகள் மற்ற ஸ்கோப் இருக்கிற இடத்துல ரஜினிகாந்த் போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லாருமே தன்னுடைய வீர தீர செயல், துப்பாக்கி உள்ள கையில் பிடிக்கணும், ரயில் மேலே ஏறி ஓடணும், எல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதணும். அந்த நடிகர் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தையே நீ தான். அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவினுடைய அப்பட்டமான உண்மையை சொன்ன படம் தான் அந்த நடிகர். அந்த படம், அந்த படத்தினுடைய பேர் நடிகர் இல்லை, அந்த படம் பேர் மகாநடி. அந்த மகாநடிகனுடைய அந்த படத்தினுடைய உண்மையிலேயே அந்த படத்தினுடைய டைரக்டர் நான் பாராட்டுறேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த படத்திலேயே சொல்லிட்டாரு அவர். பிக்சர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று படம் வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. அவங்களும் அப்படித்தான். லாபம் இல்லை, ஏழையமான அவங்களும். லாபம் இல்லைன்னா யார் எந்த தொழில் பண்ணுவாங்க? இப்போ ஒரு சேட்டலைட் சேனல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, சேட்டலைட் சேனல்ல லாபம் வரல, ஒரு நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருக்காங்கன்னா அது லாபம் இல்லைன்னு தன்னை போல அந்த பத்திரிகை நிறுத்திடுவாங்க. இந்த ரீ ரிலீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரீ ரிலீஸ் வந்து சில படங்கள் தான் ஓடுது, ஏதாவது 1-2 படங்கள் தான் ஓடுது. ரீ ரிலீஸ் எனக்கு தெரிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்த படங்கள்ல ஒரு கர்ணன் ஓடிச்சு, ஒரு 1001 ஓடிச்சு, இந்த பக்கம் விஜய் பார்த்து ஒரு கில்லி ஓடிச்சு, அந்த சச்சின் ஒரு மாதிரியா பரவாயில்லாம போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்கும்போது குஷி ரொம்ப ஸ்டாண்டர்டான நல்ல படம், அது ஓடல. இப்போ நீங்க எடுக்கிற முயற்சினால 2026 நிறைய படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்க முடியும் நம்புறேன். நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு, இனிமேல் நம்ம இப்படித்தான் செய்ய முடியும்னு வர்றாங்க. இப்போ நாங்கள் 3 செக்டார் உட்கார்ந்து தான் பேச போறோம். தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், திரையரங்குகள் 3 செக்டார் உட்கார்ந்து இந்த பேசி 2026 புது வருஷத்துல கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நாங்கள் நம்புறோம். அதுக்கு ஒரு முயற்சிகளை பண்றோம். அப்புறம் எங்களால் முயற்சி தான் பண்ண முடியும். முடிவு இறைவன் கையில் தான். அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடிவு காலம் 2024 பிறகுன்னு நம்புறோம். குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா. சேலரி குறையுதுங்கிறது வந்து எதை வச்சு நம்ம வந்து போடுறோம்? அது சொன்னேன், வியாபாரம் ஆனா நீங்க நிறைய சேலரி கேட்குறீங்க, நியாயம் இருக்குது.
வியாபாரமே இல்லைங்கும்போது சேலரி குறையுது நீங்க பேசுறீங்க, என்ன நியாயம் இருக்குது? வியாபாரமே இல்லை, அவன் எப்படி சம்பளம் கொடுமா ப்ரொடியூசர்? அவங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. நீங்க சொல்றது நடிகருக்கு மட்டும் கொடுக்குமா, டைரக்டருக்கும் அந்த எல்லா டெக்னீஷியன் எல்லாம் சேர்ந்து தான் சொல்றேன். நடிகர், டைரக்டர், ஹீரோயின், வில்லன் எல்லாத்தையும் சேர்ந்து சொல்றேன் நான். ஆனா இப்ப நீங்க வந்து சொல்றதே முக்கிய குற்றங்கிறது வந்து நடிகர் சம்பளம் தான் சொல்றீங்க. ம். ஏன் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க, வளர்ந்து வர ஹீரோக்கள், சின்ன சின்ன ஹீரோக்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு ஏன் அந்த தயாரிப்பாளர்கள் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மக்கள், பெரும்பாலான மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அந்த மாதிரி புதுமுக படம் மட்டும் தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்த முன்னணிகள் 10 பேர் நடிச்சா மட்டும்தான் தியேட்டர் பக்கம் வர்றங்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? மக்கள் வருகை ரொம்ப குறைஞ்சிட்டு. ஆமா, இதுல இந்த மாதிரி படம் நீங்க இந்த மாதிரி புது மத வச்சு படம் எடுக்கிறீங்க போட்டீங்கன்னா பக்கம் அவரோட இப்ப எத்தனையோ புது படங்கள் வருது. எல்லாமே நல்ல படங்கள் நான் சொல்ல, அது புது நடிகர்கள் நடிச்ச படங்கள் வந்து அப்புறம் நடிகர்கள் நடிக்கிறான்னு வைங்க, 2 படம் ஓடிடுச்சுன்னு வைங்க, அவங்க உடனே 50 லட்சம் வாங்கினே உடனே வந்துட்டு 5 கோடி கொடுன்னு கேட்குறாங்க. இந்த சமயத்துல கவின் ஒரு ஹீரோ வந்திருந்தாரு, அவர் படம் ஒரு 2 படம் ஓடிச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, என்னுடைய சம்பளம் 5 கோடி அப்படிங்க. இப்ப 2 படம் மறுபடி சுமாரா போச்சுன்னு வைங்க, கமெண்ட் இருந்துக்குவாங்க. அவங்க எல்லாம் மாறணும். எப்படி மாறணும்னா, நாம வந்து சினிமாவுக்குள்ள வந்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்காரு, 5000 சம்பளத்துக்கு நான் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் 50 கோடி வாங்குறாரு. நான் கோடி வாங்குறது தப்பு சொல்லவே கிடையாது. என்ன காரணம்னா, அவருடைய திறமை, அவர் படங்கள் வியாபாரமாகுது, வாங்குறாரு. ஆனா இந்த சர்வசுந்தர் நாகேஷ் சொல்ற மாதிரி தான், அந்த கோட்டு, பழைய கோட்டு இருக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். இப்ப நாங்க இருக்கிறோம்னா நாங்க எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நாங்களும் ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து சினிமாவிலேயே வந்து ஹீரோக்கள் நினைக்கணும். நம்ம இன்னைக்கு சம்பளம் ஜாஸ்தியா இருக்குது, வியாபாரம் நல்லா இருந்துட்டு இருந்தது, 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, இப்போ வியாபாரம் தெரியல, நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரணும். இப்போ வந்து ஒரு நடிகருக்கு அதிகபட்ச சம்பளம் இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படி நிர்ணயம் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு? அதிகபட்ச சம்பளம் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? இப்ப அதிகபட்ச சம்பளம் வாங்கணும், எல்லாரும் வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லணும். போயிட்டா இவ்வளவுதான் அதிகமா கொடுக்கணும், அதுக்கு மேல நம்ம கொடுக்க அதுக்கு ஒரு கணக்கே சொல்ல முடியாது. அவர் என்ன பேர், அந்த ஹீரோ நான் 250 கோடி கொடுத்தாலும் என் படத்தை ஓடும் அப்படின்பாரு. நீங்க எங்க போய் லிமிட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. உண்மையான தேர்வு பர்சன்டேஜ் லாபம் அதான் நடக்கும். சரி. ஆனா முன்பு இந்த பெரிய ஹீரோக்கள் படம் நஷ்டம் அடையும் போது அவங்க மேல கேஸ் போட்டு எங்களுக்கு அந்த பணம் கொடுக்குன்னு சொல்லி ஹீரோக்கள் மேல கேஸ் போட்டவங்க. கேஸ் எல்லாம் போடல, அவங்களை உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி, அது எந்த ஹீரோவும் அவங்க கொடுக்கல. ஒரே ஒரு ரஜினிகாந்த் கொடுத்தாரு, கமலஹாசன் தான் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் பிடிச்சி அந்த படத்துக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி 1-2 படங்களுக்கு நடந்திருக்குது. ரஜினிகாந்த் 2-3 படத்துக்கு கொடுத்தாரு அந்த மாதிரின்னு. அது கேஸ் எல்லாம் போட்டு கொடுக்கல, அவங்களா வந்து கொடுத்தாங்க. அது வந்து கேஸோ என்ன பண்ண, எப்படி கேஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட் இருக்குது? அவங்க சம்பளம் வாங்கி நடிச்சிட்டு போறாங்க, கேஸ் எல்லாம் போட முடியாது. திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.